நாங்களே எம்மிங் போடுற மாதிரி. இப்போ முதல்ல வந்து கையை அடிச்சிருவோம். இதுக்கு வந்து நான் பீஸ் வந்து உள்ளரை வந்து தச்சு திருப்புறதுக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த பீஸை வந்து அளவு பார்த்துட்டு கரெக்டாக ரெண்டாக அளவு வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இது வந்து கரைப்பகுதி. இப்போ ஒரு இதை வந்து எடுத்துருவோம். இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ எம்மிங் போட்ட மாதிரியே உங்களுக்கு நான் வந்து அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஓட்டிடலாம். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் வச்சு கொஞ்சம் வந்து பெருசாக வந்து தச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து மடித்து ஒரு படிமான தையல் வந்து இந்த லைனிங் பீஸ்லேயே வந்து கரெக்டாக தையல் போட்டுருங்க. நகத்தில் வச்சு தேய்ச்சிட்டு இப்போ பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போ இந்த கிளாத் வந்து இப்படி இருக்குல்ல பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுருங்க. மெயின் பீஸ்லேயே வந்து தையல் போடுங்க. இப்போ துணி வந்து விலகாது. இப்போ அதை அப்படியே திருப்பி பாருங்கள். இப்போ லைனிங்கில் வந்து நமக்கு வந்து 2 தையல் வந்து லைனிங்கில் விழுந்துருக்கு. இப்போ இதை வந்து இப்படி மடிச்சிங்கன்னா பாருங்கள் நீட்டாக வந்திருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து தையல் வந்து போட தேவையில்லை. இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து தையல் போட தேவையில்லை. இப்போ சுற்றி வந்து ஓட்டிடலாம். உங்களுக்கு தையல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். தையல் தேவையில்லை. துணி வந்து தள்ளாது. நம்ம ஆல்ரெடி சுற்றி ஓட்டிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து போடும்போது அழகாக இருக்கும். கை வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு கை நான் வந்து தைச்சி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம தையலுக்கு எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து தைச்சிக்கிறோங்க. முதல்ல 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை. இப்போ லைனிங்கை மடித்து படிமான தையல் போடுங்க. லைனிங்கை மடித்து படிமான தையல் கரெக்டாக அந்த ஒட்டில் போடுங்க. லைனிங் மேலே போடுங்க. இப்போ திருப்பி இதை வந்து மெயின் பீஸ் மேலே போடுங்க. மெயின் பீஸு ஒட்டிலே போடுங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா லைனிங்லேயே வந்து இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் விழுந்திருக்கு. இப்போ வந்து மெயின் பீஸ் வந்து இப்படியே மடிங்க. மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து வெளியில் தள்ளாது. ஒவ்வொரு டைமில் வந்து நம்ம தச்சிருக்க லைனிங் தான் எட்டி பார்க்கும். அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போடும்போது வித்தியாசம் இருக்கும். இந்த கலர் கொஞ்சம் லைனிங்கும் மெயின் பீஸும் வேறு கலரில் இருந்ததுன்னா அது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி தைச்சிட்டிங்கன்னா லைனிங் பீஸ் வந்து உள்ளே இருக்கும். நம்மளோட மெயின் பீஸ் மாத்திரம் வெளியில் தெரியும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ 2 ஸ்லீவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த இதில் வந்து இப்போ நான் வந்து தையலே போடலை. இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து திருப்புனா நம்ம இவ்வளோ இழுத்தாலும் லைனிங் வந்து வெளியில் வரல பாருங்கள். இப்போ மெயின் பீஸ் வந்து இங்கே இருக்குது, லைனிங் வந்து இங்கே இருக்குது. இப்போ நமக்கு போடும்போது இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும், ஏன்னா நம்ம தையல் போட்டுட்டோம், இவ்வளோ இழுத்தாலுமே நமக்கு வந்து லைனிங் வெளியில் வரல பாருங்கள். இந்த பீஸ் தான் இந்த பக்கம் வரும். தையல் போட்டோம்னா தான் சுருக்கம் வரும். இப்போ இதில் தையல் போடலை அப்படிங்கிறதுனால சுத்தமாக சுருக்கமே வராது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ஓட்டிடுவோம். இது வந்து துணி வந்து கொஞ்சம் வந்து லைனிங்கும் திக்காக இருக்குது, மெயின் பீஸும் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் வச்சே திருப்புறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கமாக வந்து லெஃப்ட் சைடு போடுறது வந்து ரைட் சைடு வர்றதுக்கு, ஏன்னா தச்சு திருப்புறது அப்படி தான் வரும். அளவு மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிறோங்க. இப்போ லெஃப்ட் சைடு போட்டு தைக்கிறோம். மெயின் பீஸை கீழே போட்டிருக்கோம், லைனிங் கிளாத்தை வந்து மேலே போட்டிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணுறோம். அங்கங்கே வந்து லைட்டாக வந்து ஒரு சிசர் கட் போட்டுறோம்.
இப்போ இதை வந்து மடிக்கிறோம். இதை வந்து மடிச்சுட்டு நகத்தில் தேய்ச்சி விடுங்க. ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு கரெக்டாக லைனிங் மேலே வந்து தையல் போடுங்க. லைனிங் பீஸ் மேலே தையல் போடுங்க. இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரிங்க கொஞ்சமாக இழுத்திங்கன்னா அந்த கொஞ்சம் ரஃப்பாக இருக்க தையல்லாம் உள்ளே போயிடும் கொஞ்சம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஓரத்து தையல் போடக்கூடாது. ஓரத்து தையல் போட்டிங்கன்னா லைனிங் வந்து வெளியில் தள்ளும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளி 1/4 இன்ச்சு தள்ளி வந்து தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஓரத்து தையல் போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ சுற்றி வந்து ஓட்டிடலாம். இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து சுற்றி ஓட்டியாச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ரைட் சைடு வர்றது. இப்போ ரைட் சைடு வச்சு லெஃப்ட் சைடு திருப்பணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு வந்து மெயின் பீஸை கீழே போட்டுக்கிறோங்க. லைனிங் பீஸை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அடிக்கிற மாதிரி 1/4 இன்ச்சு தையல் வந்து அடிச்சிருங்க. நம்ம கழுத்து பீஸ்க்கு இதில் நான் வந்து மாற்றிலாம் கட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதே 1/4 இன்ச்சு தான் இதுலேயும் பிடிக்கிறேன். நம்ம வந்து கழுத்து பீஸ் அடிக்கும்போது இதே 1/4 இன்ச்சு தான் தையல் ஓட்டும். இப்போ 3 இன்ச்சு தான் ஷோல்டரு. இப்போ இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா 2.5 இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஷோல்டரு. பக்கத்தில் அந்த ரவுண்டு மாத்திரம் கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. இதில் வந்து இப்போ அதே ஃப்ரண்ட்டில் என்ன சொன்னனோ அதே தான். லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இழுத்துக்கிறங்க. இழுத்திங்கன்னா ரொம்ப கிராஸ் வந்துடாமல், இழுக்கிறதுல வந்து ரொம்ப கிராஸ் வந்துடக்கூடாது. லைனிங் தெரியாமல் உள்ளர வந்து நல்லா அதை பார்த்துக்கிறங்க. 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுருங்க. நம்ம எப்போ தைச்சாலும் லைனிங் வந்து வெளியில் தள்ளக்கூடாது. அது வந்து தள்ளுனா அசிங்கமாக தெரியும். நமக்கு வந்து சுற்றி ஓட்டும் போதே ப்ளவுஸோட வேலையை வந்து முடிக்கிறோம். இப்போ 2 ஃப்ரண்ட்டு பீஸும் ஓட்டியாச்சு. இப்போ வந்து பின்னாடி முதுகு பகுதி வந்து தைக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இதெல்லாம் கரைச்சி விட்டுக்குருவோம். இப்போ முதுகு பகுதி வந்து நான் எடுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எப்படி தைக்கிறீங்கன்னா கீழே வந்து கரை பகுதி இருக்குது. இதை பிரித்து போட்டுக்கிறோங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் கிளாத் இருக்குது. சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. இப்போ மெயின் பீஸ் கீழே போட்டிருக்கோம். லைனிங் வந்து மேலே போட்டுக்கிறோங்க. 2 பக்கமும் தையலுக்கு ஈக்குவலாக அளவு வருதாங்கிற அதை வந்து பார்த்துக்கிறோங்க. இதையும் நேர் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு வந்து கிராஸ் இருந்து துணி தள்ளுச்சுன்னு சொன்னால் ஒரு ஊசி வந்து குத்திக்கிறோங்க. இப்போ 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சிருங்க. அப்படியே ரவுண்டு இப்படி சுற்றுங்க. ப்ளவுஸை வந்து நம்ம தையலோடு சேர்த்து வந்து சுற்றணும். மிஷினை சுற்றக்கூடாது, ப்ளவுஸை சுற்றுங்க. அப்போ தையல் வந்து ரவுண்டு வந்து அழகாக வரும் நமக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை தூக்கி போட்டுறாதீங்க. இதுதான் வந்து கொக்கி பெட்டிக்கு, நம்ம வந்து கொக்கிக்கு இல்லை வீப்பட்டிக்கு போடுறதுக்கான கிளாத் வந்து 2.5 இன்ச்சு, லென்த் வந்து 9 இன்ச்சு. ஏன்னா அந்த கழுத்தை இறக்கத்துக்குள்ளது அப்படியே இருக்குது. பக்கத்தில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு நேரம் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இதுலேயும் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை வந்து நெகத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து லைனிங் மேலே போட்டுருங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் லைனிங் சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த பீஸ் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் போயிடணும்.
இப்போ எப்படி அதாவது ஃப்ரண்ட் வந்து தோணுமோ அந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கிறங்க. துணியை வந்து உதறுங்க, உள்ளே போயிடும். லைனிங் வந்து வெளியில் தள்ளாமல் கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நமக்கு எப்படி ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து முன்பாகத்துக்கு ஓட்டினோமோ அதே மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுருங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போட்டுருங்க. கீழே வந்து லைனிங் வந்து நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்குருங்க. இப்போ நமக்கு வந்து லைனிங்கே சுத்தமாக தள்ளலை பாருங்கள். மெயின் பீஸில் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டிருக்கோம். இதை அப்படியே திருப்பிட்டு சுற்றி தையல் ஓட்டிடுங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த துணி வந்து தள்ளி இருக்கு பாருங்கள். இது வந்து கரெக்டாக கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறோங்க. எந்த பக்கமும் சுருக்கம் வராமல். நம்ம வச்சதில் ஏதோ ஒரு பக்கம் வந்து குறைச்சி வச்சுருப்போம். அதனால் ஒரு பக்கம் வந்து அளவு வந்து மடிச்சடிக்கிற அளவு குறையுது பாருங்கள். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்க்காம கட் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர் இருக்குது, அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துருங்க. இல்லைன்னா மிஷினில் வந்து அந்த பசை இருந்ததுன்னா தைக்க முடியாது. நமக்கு வந்து இழுக்கும், ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இழுக்கும். இப்போ இதில் வந்து பீஸ் வந்து அகலமாக இருக்குது, லைட்டாக ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் அந்த அளவு, ஏன்னா அப்போ தான் கடைசிக்கு கொண்டு வர முடியும். இது அப்படியே வந்து தையல் போட்டுருங்க. கடைசியில் வந்து அளவு கம்மியாக இருக்குது துணி. ஃப்ரண்ட்டில் வந்து மடிங்க, அப்படியே லைட்டாக மடிச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சமாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி தந்துடுங்க. இங்கே கொண்டுட்டு வரும்போது அப்படியே கரையிலே போட்டுருங்க. இந்த பக்கம் வந்து லைட்டாக மடிச்சிருக்கோம், இந்த பக்கம் வந்து அளவு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். வரும்போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கொண்டு வரும்போது லைட்டாக மடிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் மடிக்கலை, கரம் பகுதி மொத்தம் இந்த பக்கம் கொஞ்சம் குறைச்சிருந்தது, அதனால் அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே. இப்போ சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு டாட் பிடிச்சிருங்க. அளவு ரெண்டையும் ஒன்றா பார்த்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. நீங்கள் ப்ளவுஸோட அளவு பார்த்து லென்த்து, இந்த அகலம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டே தைக்கலாம். நமக்கு வந்து ரெகுலராக தைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அளவு தெரியும். இப்போ வந்து பட்டி ஓட்டிடுவோம். பட்டிக்கு வந்து கிளாத்து நான் வந்து 4 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், அளவெல்லாம் போட்டு. இப்போ நான் அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சிங்கிள் கிளாத்தாக வந்து ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பட்டி, அளவு பட்டி வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. இது வந்து திக்னஸ்க்கு வர்றதுக்கு ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அப்படியே தையல் ஓட்டிடுங்க ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் அளவு பட்டியை வந்து கீழே போட்டுக்கிறோங்க. இந்த துணியை வந்து மேலே போட்டுக்கிறோங்க, திக்னஸ்க்குள்ள துணியை. இப்போ அதை அளவை எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்புங்க. திருப்பிட்டு நகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு இதை இப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. பட்டி அளவு போட்டு குறைக்கலாம், எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து இந்த பட்டியை தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கீழே இருக்கிறது தான் அளவு, மேலே இருக்கிறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டது தான். அதனால் அதை வந்து கரைச்சிக்கிடுவோம் கடைசியில். ரெண்டு பட்டியும் ஒன்றா போட்டுக்கிறோங்க. முதல்ல வந்து ஒரு பட்டியை வந்து அளவு பார்த்துட்டு குறைச்சிடலாம். இப்போ அதே அளவுக்கு வந்து இந்த பட்டியை வந்து மேலே போட்டுக்கிறோங்க. கரெக்டாக அளவு மாறிடாமல்.
இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து எல்லாத்தையும் கரைச்சி விட்டு டாட் பிடிக்கும்போது பட்டியோட அளவு வந்து பார்த்துக்குவோம். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நமக்கு இந்த அளவு உயரம் வந்து பார்க்கணுன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் ரெண்டையும் டாட் பிடிச்சிட்டு தான் அளவு வந்து பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம கழுத்து பீஸ்லாம் வந்து தைக்கும் போதே போட்டாச்சு. அதில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு பீஸ்க்கு 10 நிமிஷம் ஆகாது, கம்மியாக தான் வரும். நம்ம எப்போவும் தைக்கிறத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். தனியாக கழுத்து பீஸ் போட்டு அதுக்கு ஒரு 3-4 தையல் போடுவோம். உள்ளரை வச்சு அடிக்கணும், வச்சு திருப்பணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரே வேலை, அப்படியே ரவுண்டு வச்சுட்டு திருப்பிட்டு தைக்கிறது தான் இதுக்கு வந்து வேலை. இது வந்து லாஸ்ட்டாக தான் வந்து அந்த ஓரத்து தையல் வந்து போடணும். நான் அப்போ அதை டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து அதை போட்டு காமிக்கிறேன். இப்போ டாட் பிடிச்சிட்டு பட்டி அளவு பார்த்துருவோம். இப்போ சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. அதுக்குள்ள நூல் வந்து இது மெயின் டாட் மாத்திரம் 2 தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். இதை வந்து சென்ட்ரு கரெக்டாக ரெண்டையும் வந்து சென்ட்ரு பார்த்துக்குறோங்க. 1/4 இன்ச்சு அகலம், ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து லென்த்து. இப்போ இதை வந்து இந்த ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி அமுக்குனிங்கன்னா 3வது டாட்டு. இப்போ உங்களுக்கு கப் சைஸ் வந்து நீட்டாக வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இது அப்படியே வந்து சென்ட்ரு. இந்த பக்கத்தில் கரெக்டாக இதை இந்த 2 சென்டரையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த இதையும் வந்து இந்த 2 இதையும் இப்படி கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். 3வது டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த டாட் வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கை ஜாயின் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டேக் அடிச்சுட்டு அந்த பக்கம் நீங்கள் வந்து அதை விடுங்க. இப்போ 2 டாட்டும் வந்து நமக்கு வந்து பிடிச்சாச்சு. கப் சைஸ் ரெண்டுமே எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பட்டி அளவு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ முதுகு பகுதியை வந்து இப்படி வந்து போட்டுக்கிறோங்க. ரெண்டையும் வந்து ஈவனாக ஒரே அளவாக வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த கப் சைஸ் வந்து எந்த பக்கம் வந்து வருதோ அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான பட்டி இந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருங்க. இந்த அளவுக்கு இதையும் தையலுக்கு விட்டுருங்க. கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சடிப்போமோ அந்த அளவு பார்த்துட்டு அதில் வந்து தைச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பட்டி வந்து தைக்கணும். இப்போ அந்தளவுக்கு தைச்சோம்னா பட்டி அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, கீழே தையலுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. இந்த டாட் பாயிண்ட் வந்து இப்படியே மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இப்போ எது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு 2 கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பட்டியும் வந்து இதே அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
நமக்கு வந்து அளவு தெரியும். அதில் வந்து சிசர் கட் போட்டிருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் வந்து இந்த 2 அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இதில் ஏத்தறக்கம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இந்த பட்டி கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிருக்கோம். இதை வந்து நான் பார்க்கல, அதை வந்து கொஞ்சம் வந்து அதை பிரித்து விட்டுக்கிறோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு அடிச்சிருங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து அடிச்சிருங்க. இப்போ இந்த 2 அளவையும் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், நான் அந்த 1/4 இன்ச்சு மடித்து அதை வந்து அடிச்சிருந்தேன். அதனால் வந்து அளவு எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அளவு கரெக்டாகிடுச்சு பாருங்கள். அப்போவே சரி பண்ணிடணும். நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த தைக்கும்போது என்ன தப்பு வருதோ அதை வந்து சொல்லிடுறேன். எல்லாருக்குமே இந்த தப்பு வந்து வரும். நம்ம தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து வித்தியாசம் வரதான் செய்யும். அதை கரெக்டாக நம்ம பார்த்துட்டு அப்போவே சரி பண்ணிடுங்க. பார்த்துட்டிங்கன்னா அப்போ தானே சரி பண்ணிடுங்க. முழுசாக வந்து பிடிச்சடிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இது ஏன் அளவு கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து இன்னுமே தைக்க போகிறது இல்லை. அப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து ஏத்தறக்கம் வந்துடும். அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த பீஸ் வந்து நான் கரைச்சி விடும்போது சொன்னேன் பாருங்கள், கழுத்துக்குள்ளது 2.5 இன்ச்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரவுண்டுக்குள்ளது இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளர வந்து மடிச்சுக்கிடுங்க. நீங்கள் ஆனால் கழுத்து பீஸ் வந்து அளவு பார்த்துக்கணும். இந்த பீஸை விட இது அதிக உயரம் இருந்தது கொக்கிப்பட்டினா நீங்கள் வேறு பீஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போ இது 2 பீஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து விட்டுருங்க, 1/2 இன்ச்சுக்கு. இப்போ இதை வந்து இப்படி மடிச்சிருங்க. இந்த அளவுக்கு இதை வந்து மடிச்சிட்டிங்கன்னா பிசுறு உள்ளே போயிடும். இதை வந்து மேலே வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. மெயின் பீஸ் ஏன் போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா நமக்கு வந்து லைனிங் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக போட்டாலும் வந்து மெயின் பீஸ் 2 ஒன்றா போடுற மாதிரி வராது. இந்த பாருங்கள், இப்போ நான் லைனிங் காமிக்கிறேன். இப்போ இந்த லைனிங்க்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதனால் மெயின் பீஸை வந்து வளையத்துக்கு போட்டோம்னா நமக்கு வந்து தெரியாது. இப்போ கொக்கிப்பட்டிக்கு வந்து நம்ம வந்து லைனிங் துணியை வந்து போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்டுட்டு இப்போ இதை நான் வந்து கொக்கிக்கு, அது வந்து வளையம், இது வந்து கொக்கி பீஸு. இப்போ இதை வந்து மடிச்சிருங்க. மடித்து இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு அதையும் நம்ம இப்போ கொக்கிக்கு எப்படி எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து இதையும் எடுத்துருங்க. இப்போ இந்த அளவு வந்து மடிச்சிருங்க. இப்போ ஒரு மடிப்பு இங்கே மடிங்க. இதை வந்து கரெக்டாக நேர இழுத்து விட்டுக்குருங்க. 2வது மடிப்பு இப்போ இந்த நம்ம அளவு தைச்சிருக்கோம் பாருங்கள், இதை வந்து கரெக்டாக இந்த இடத்த வந்து ப்ரெஸ் பண்ணி மடிங்க. இப்போ லைனிங் ஃபுல்லாக உள்ளே வந்துடும். இந்த தையல் கரெக்டாக தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல டேக் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குருங்க. கீழேயும் கரெக்டாக அந்த அளவை பார்த்துக்குருங்க. இப்போ லைனிங் நம்ம போட்டது உள்ளே வந்துருச்சு. மெயின் பீஸ் வந்து வெளியில் தெரியுது. இப்போ நான் 2யும் உங்களுக்கு வந்து நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாவது வித்தியாசம் தெரியுதா பாருங்கள்? தெரியாது, நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொக்கியை வந்து மேலே போடும்போது அளவும் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்குது. எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அது அதில் இப்போ அவ்வளோதான். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இந்த பக்கம் போட்டுக்கிறோங்க, இது இந்த பக்கம் போட்டுக்கிறோங்க. இது அப்படியே வந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கிறோங்க. இந்த 2 அளவையும் கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. ஒரு டேக் ஒன்று ஓட்டிடுங்க. ஷோல்டருக்கு வந்து 2 தையல் ஓட்டிடணும்.
அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து தையல் வந்து ஒட்டு தையல் வந்து போடுங்க. ஓவர்லாக் இருந்தால் நீங்கள் ஓவர்லாக் போட்டுருங்க. நான் ஓவர்லாக் போடலை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கம் வருதா, தள்ளுது வெளியில், அப்போ இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஒட்டு தையல் வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஓரத்து தையல் வந்து இப்போ இந்த ஷோல்டரை கரெக்டாக நேர வச்சுக்கிறோங்க. நமக்கு வந்து ஊசியில் கையில் உள்ள ஊசியோ கையில் எதுலையோ தள்ளிக்கிறோங்க. நீட்டாக வெளியில் தள்ளாமல் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து தைக்கும்போது சுற்றுங்க. துணியை இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா தையல் வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த அதே மாதிரி ஷோல்டரு கரெக்டாக திருப்பிக்கிடுங்க. எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்து திருப்பிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக கொஞ்சம் பிசுறு இருக்கு பாருங்கள், அதை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், நெக்கு வந்து ஃபினிஷிங் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பொட்டு கூட சுருக்கம் வரல பாருங்கள். பீஸில் வந்து சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ வந்து இந்த ரவுண்டு பாருங்கள், முன்னாடி ரவுண்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த கர்வ் வந்து வரணும் அழகா. இப்போ இதில் வந்து ஏத்திறக்கம் பார்த்துக்குறோம். இன்னொரு தடவை கரெக்டாக நம்ம பார்த்துட்டு தான் தைக்கிறோம். இருந்தாலும் எதில் வந்து பெருசு வருது சின்னது வருதுன்னு பார்த்துக்கிட்டு கை ஜாயின் பண்ணுறது நம்ம கொஞ்சம் நல்லது. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் வந்து கூடி இருக்குது. இந்த இது வந்து ஃப்ரண்ட்டு முதுகு பகுதி, அதை லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா அந்த மொனை இருக்குல்ல, அதை மாத்திரம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஏன்னா தைக்கும்போது நம்ம கை ஜாயின் பண்ணுவோம்ல, சைடு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கையை குடஞ்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இதுக்கு நான் கைக்கு ஜாயின் போடலை. ஆனால் முதுகு பகுதி வந்து கொஞ்சம் சேர்த்து தான் வெட்டி இருக்கேன். இந்த துணி பத்தாமல் தான் வரும். அப்படியே கை குடையிறதோடு சேர்த்து நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்டுட்டேன். கை துணி வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணும்போது பத்தாமல் தான் வரும். லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக வரும். இந்த கொஞ்சோண்டு வந்திருக்கு பாருங்கள், இந்த துணோண்டு கடைசியில் கரெக்டாக இந்த துணியை வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. கீழே இருக்கிற துணியை அப்போ தான் நம்ம போடும்போது எந்த பக்கம் சுருக்கம் இருக்கோ அந்த பக்கம் வந்து அப்படியே கரெக்டாக சுருக்கம் போகிற பக்கம் நம்ம இழுத்து பார்க்கணும். எங்கிட்டு தள்ளுனா துணியை சுருக்கம் போகுது அப்படின்னு. அப்படியே திருப்பிடுங்க. ஷோல்ட்ரு கரெக்டாக ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு சின்ன ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சிலெலாம் போட்டிங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட் வந்து ஃபினிஷிங் நீட்டாக தச்சுட்டோம்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த கிளாத் வந்து நல்லா சும்மா வலுவலுன்னு இருக்கும். போட்டு பார்க்கும்போது ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், எந்த பக்கமுமே இழுக்காது நமக்கு வந்து கோடு கோடாக. இந்த ப்ளவுஸ் அந்த இடம் வந்து போடும்போது ஒவ்வொரு இதில் வந்து இந்த மாதிரி குறுக்க வந்து நம்ம இழுத்து இந்த இப்படி இழுத்திங்கன்னா வருது பாருங்கள். இதில் வந்து நமக்கு வந்து வராது. இது வந்து நான் கிராஸ் இழுத்ததுனால உங்களுக்கு வருது. நம்ம போடும்போது அந்த கோடு வரவே வராது, நீட்டாக வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி தைக்கிறது. இப்போ இன்னொரு கை குடஞ்சிருவோம். இது வந்து வெளிக்கை. இந்த உள்ளுக்குள்ள உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து இந்த சிசர் கட் போட்டிருக்கோம் பாருங்கள், நாச் போட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளிக்கிறங்க, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு. அது அப்படியே வந்து கை குடஞ்சிருங்க. கை வந்து நான் எம்மிங்கும் போடலை, தையலும் போடலை. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அது இப்போ ஆரம்பத்தில் பார்த்துருந்தீங்கன்னா புரியும் தைக்கிறது வந்து. லாஸ்ட் வந்து கொஞ்சமாக துணி வந்து பத்தலை ஜாயின் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து ஆம்கோல் வராது. இடுப்பு பகுதி வந்து கொஞ்சம் சேர்த்து மார்க் பண்ணிட்டேன்.
அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. இதுலேயும் வந்து ஷோல்டர் வந்து நான் பார்க்கல, அதில் வந்து மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வந்து பிரித்து விட்ருங்க. இந்த இடத்த வந்து கரெக்டாக பிரித்து இந்த மாதிரி எடுத்துருங்க. ரெண்டும் ஒரே பக்கமாக மாற்றி மாற்றி இருந்தோம்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் மொத்தமாக தெரியும். அதுக்காண்டி அதை வந்து பிரிச்சுருங்க. தைக்கும்போதே அந்த வேலையை வந்து செஞ்சிடணும். தைச்சதுக்கப்புறம் பிரித்து விடுவோம், சரி பண்ணிக்கிடுவோம், அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. முதல்ல வந்து அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா வேலை வந்து தைக்கும்போதே அந்த ஊசி எடுக்கிறதுக்குலாம் அந்த வேலையெல்லாம் பார்த்துடணும். இப்போ முடிச்சாச்சு, இந்த ப்ளவுஸே வந்து முடிச்சாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 சென்ட்ரு பார்த்துக்குறோங்க. இந்த 2 அளவும் கரெக்டாக பார்த்துக்குறோங்க. இந்த அளவு இந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக பார்த்துக்குறோங்க. இப்போ தையல் வந்து இப்போ இது வந்து 6 இன்ச்சு ப்ளவுஸ் கை சுற்றளவு. அந்த 6 இன்ச்சு வந்து எடுத்துருவோம். 6 இன்ச்சு வருது, 6.25 இன்ச்சு. அதை அப்படியே வந்து வச்சிடலாம். கீழே வந்து 2 துணியை வந்து நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் அதே ஸ்லீவ் அளவுக்கு வந்து இதை எடுத்துருங்க. கரெக்டாக நான் அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அதை அப்படியே வந்து தையல் போட்டுருங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த 2 வந்து இந்த ஷோல்ட்ரு இதை முதல்ல இழுத்துக்கிறங்க. 2 ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. இதை வந்து இங்கே ஃபுல்லாக உள்ளற கையை விட்டு இந்த பக்கமாக இழுத்துக்கிறங்க. அளவு வந்து கீழே கரெக்டாக ஜாயிண்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த துணியெல்லாம் கரெக்டாக இப்படி எடுத்து விட்ருங்க. இந்த ஃப்ரண்ட்டு பீஸையும் நல்லா நீட்டாக தூக்கம் இல்லாமல் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வேண்டிய அளவு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸை வந்து பார்த்துக்குறங்க. இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜாயிண்டாக இருக்கான்னு இழுத்து பார்த்துக்குறங்க. இந்த பக்கமும் நேர் வந்திருக்கா, கரெக்டாக இந்த இது வந்து அளவு வந்து கரெக்டாக ஜாயிண்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து அதையும் வந்து பார்த்துக்குறங்க. பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வேணுங்கிறத வந்து போட்டு கொடுத்துடலாம். இப்போ கை தான் உங்களுக்கு இதில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து தையலே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தையல் போடாமல் தைக்கிறது வந்து இந்த மாதிரி ஓவர்லாக் எம்மிங் போடாமல் தைக்கிறது ஈஸியாக இருக்கும் வேலை முடிக்கிறதுக்கு. நூல் கம்மியாக இருக்குது. நான் 2 தையல் வந்து எல்லா 2 பக்கமும் போட்டுட்டு ப்ளவுஸை முடிக்கிறேன். நூல் சுற்றிட்டு அப்புறம் வந்து இன்னும் 2 தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து லைட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப இல்லை. இது ப்ளவுஸில் வந்து லைட்டாக தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுடலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி நான் இது வந்து லாஸ்ட்டாக வந்து ஓவர்லாக் போட்டுக்கிறேன். சைடு எல்லாமே கையெல்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 20-25 நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோ கூட ஆயிருக்காது. நான் வந்து முடிச்சிருக்கேன் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து கழுத்து அதுவும் இந்த ப்ளவுஸையே வந்து கழுத்து பீஸ் போடாமல் வச்சு திருப்பி உங்களுக்கு வந்து தைச்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ இந்த எப்படி நேர் ப்ளவுஸை வந்து பார்க்குறதுனா இந்த மடிப்பு அதே மாதிரி இந்த மடிப்பு இது 2ஐயும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கை நம்ம ப்ளவுஸ் நல்லா தைச்சிருக்கோமா அப்படிங்கிறது வந்து தெரிகிறது இதில் தான் தெரியும் பாருங்கள். அதே மாதிரி இதையும் வந்து நேர் பண்ணிக்கிறோங்க. அளவு வந்து எந்த மாற்றமும் இருக்கா அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்கணும்.
அதாவது கரெக்டாக அதில் வந்து வந்திருக்கா, ஜாயிண்ட்டு நேர வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து தைக்கிறது எப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து புரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்ல டெய்லராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் நிறைய வந்து கற்றுக்கலாம். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து நான் தச்சு காமிச்சதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.